ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு தகுந்த மாதிரியான முறையில அந்த தீர்த்தத்த எப்படி சரியான முறையில உபயோகிக்கணும்? இப்போ இது இது ஒவ்வொரு நட்சத்திர நாள் இருக்கு. இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்த வலிமை உண்டுன்னு அர்த்தம். இதுல 27 நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனி குணம் உண்டு, ஒவ்வொரு கர்மா உண்டு, தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. இப்போ இந்த கோமுக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேக தீர்த்தத்த மிருகசீரிட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு நீங்க பிடிச்சு, அத நீங்க பருகி வீட்ல இருக்க எல்லாருக்கும் குடுத்து வீட்ல தெளிக்கும்போது, என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, கனவுல வருது, தொந்தரவுகள் வருது, எனக்கு ஏதோ யாராவது ஏதோ செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பயப்படக்கூடிய தன்மையுடைய நபர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்தில போயிட்டு, அன்னைக்கு அவருடைய அபிஷேக நீரை கொண்டு வந்து நீங்கள் பருகி இத வீட்ல தெளிக்கும்போது, அந்த பயம் விலகத்துக்கான ஒரு விஷயங்கள் நடக்குமானா நடக்கும். இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன விஷயம். இதில வளர்பிறையும், தேய்பிறை அடுத்த மக்கள் ஒரு கேள்வி வரும். வளர்பிறை வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரமா, தேய்பிறையான்னு வரும். வளர்பிறை, தேய்பிறை பார்க்காதீங்க. இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம்.